நான் விஜய் பார்த்து கேட்கிறேன், இந்த புஷானதுக்கு பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். 2021 மேக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? தமிழ்ல மத்திய அரசு தானே கூப்பிட்டீங்க, மானங்கட்ட பயலோலா. இப்ப என்ன உங்களுக்கு ஒன்றிய அரசு வந்திருக்கு. இவன் 80,4 சொன்னான். இவன் ஒரு அறிக்கை விடுறான், பிஜேபி திமுகவும் கூட்டு. இல்ல நீதான்டா கூட்டு. இதை நான் இன்னைக்காமா சொல்றேன். திமுகவோட பி டீம் தான் விஜய். கிறிஸ்துவ மிஷினரிகளும் திமுகவும் சேர்ந்துதான் விஜயை களமிறக்கி இருக்கிறார்கள். இதை நான் எத்தனை 100 தடவை சொல்லியிருக்கேன். நான் கிறிஸ்துவ மிஷினரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்னு திமுக ஆட்சியில் இருக்கணும், இல்ல திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கி விஜய் அவர்கள் எதிர்கட்சி வரிசையிலோ ஆட்சி கட்டலுக்கோ வரணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்பாவை என்ன சொன்னாரு? நீங்க போட்ட பிச்சை தான் எங்க ஆட்சினாரு. நாங்க போட்ட பிச்சை தான் இந்த ஆட்சினாரு ஒரு பாதிரியார். 2 டேலி ஆகி போச்சா? நான் கிறிஸ்துவன் என்பதை பெருமை கொள்கிறேன் மு.க. ஸ்டாலின் மகன். அல்லோலியா பாபு, சேகர் பாபு அல்லோலியா அல்லோலியான்னு கத்தினார். ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு அல்லோலியா கோஷத்தை பொது மேடையில் போட்ட சேகர் பாபு தூசு இல்லமா, அழுக்கு இல்லமா, அதை விட கேவலம் பிடித்த மனிதன். போட்டாரா இல்லையா? அப்ப கிறிஸ்துவரின் பேக்கப்ல தான் இந்த ஆட்சி நடக்குது. இவர் எங்க இருந்து வராரு? ரோமன் கத்தோலிக் கிறிஸ்துவ வட்டாரத்துல இருந்து வராரு. லைலா காலேஜோட இன்புட்ல இருந்து வராரு. லைலா காலேஜ் கொடுக்குற ஃபண்டிங்ல இருந்து இவர் கட்சி நடத்திட்டு வராரு. 2 பேரும் ஒண்ணு. கமலஹாசனை இறக்கி விட்டாங்க. 3% ஓட்டை பிரிச்சு 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப விஜயை இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு இவருடைய அதிருப்தி பெருகி போயிடுச்சு. ஆட்சியை பத்தியான தப்பான அபிப்பிராயம் வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. அப்ப நமக்கு இன்கம் இது ஆட்சி மேல அதிருப்தி அதிகமாயிடுச்சு. அதை உடைக்கணும்னா அது ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அது பிஜேபி நோக்கி போயிடக்கூடாது, என்டிஏ நோக்கி போயிடக்கூடாது, சீமானை நோக்கி போகக்கூடாது, அதிமுகவை நோக்கி போயிடக்கூடாது. அந்த நமக்கு எதிரான வாக்குகள் சிதறணும். சிதறடிக்கிறதுக்காக விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க.